ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்த வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோவில் காவேரியும் நிவினும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குற யமுனாவுக்கு வைத்தெரிச்சலாக இருந்துச்சு. பின்னாடி இருந்து காவேரியோட அம்மாவும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ காவேரியும் நிவினும் பேசிக்கிட்டு இருந்தது யமுனாவால் பொறுத்துக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தான் ரொம்பவுமே கோவப்பட்டு பேசினாங்க. அதனால் இப்போ உடனடியாக அந்த வீட்டை காலி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது திட்டத்தை போட்டு நேரடியாக பேசிடுவாங்க. ஏன்னா யமுனாவை பற்றி தான் தெரியுமே முந்திரி கொட்டன்னு அவசரப்பட்டு எல்லாத்தையும் பேசுவாங்க. இன்றைக்கான எபிசோடில் கூட அந்த மாதிரி பேசும்போது தான் காவேரி கரெக்டாக நோஸ் கட் பண்ணி விட்டாங்க. ஆனால் யமுனா பேசுனதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா விஜய் எந்த அளவுக்கு செஞ்சார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புரியும். அதே மாதிரி தான் கங்காவாக இருக்கட்டும், குமரனாக இருக்கட்டும், ஏன் காவேரியோட அம்மா சாரதா இருக்காங்களா அவங்களுக்குமே தெரியும் விஜய் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு. இவங்களாம் ஏன் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல. அக்ரிமெண்ட் போட்டார், அவர் மேலே தப்பு தான், சரி. காவேரி அதுக்கு உண்டான விஷயத்தை விளக்கமாக சொல்கிறாங்க. நான் ஒரு வருஷம் அவர் கூட வாழ்ந்திருக்கேன், நீங்கள்லாம் பார்க்காத ஒரு விஜயை நான் பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இவங்க விஜயை நம்ப வேணாம், காவேரி நம்பலாம்ல. இப்போ காவேரிக்காக தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி இவங்கெல்லாம் ஒரு பக்கத்து நின்றுக்கிட்டு ஒரு போராட்டம் பண்ணுறாங்கல்ல. அப்படிப்பட்ட காவேரி சொல்கிறதையாவது இவங்க நம்பலாம்ல. அதையும் இவங்க நம்பாமல் நம்மளையும் போட்டு ரொம்பவுமே எமோஷனலாக வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இது ஒரு நாடகம் அப்படிங்கும்போது இந்த மாதிரியும் சில குடும்பத்தில் கதை நடக்கும். அந்த கதையை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமாக கொண்டு போகிறாங்க. ஆனால் இன்றைக்கான எபிசோடில் விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார். எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் புரிய வச்சு நான் மறுபடியும் காவேரியை கூட்டிகிட்டு வருவேன், நீ ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோ வச்சு பார்க்கும்போது இப்போ யமுனா அடுத்து வந்து இவங்கள்ட்ட கோவப்படுவாங்க. நிவினும் காவேரியும் பேசிக்கிட்டு இருக்கிறத வச்சு பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் காவேரி தெளிவாக சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் விஜயை பற்றி நீ பேசுனா அவ்வளோதான், வாயில் பல்லு இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க இன்டெரக்டாக. ஆனால் கங்கா செம்மையாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ப்ரொமோ வரும் நான் ரொம்பவுமே நம்புகிறேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஃப்ரைடே எபிசோடுக்கு முன்னாடி சர்ப்ரைஸாக ஒரு ப்ரொமோ கொடுப்பாங்க. அந்த ப்ரொமோ என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ விஜய் காவேரி அதாவது காவேரி வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போகிற விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ குமரன் தான் அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஒருவேளை அதை வச்சு அடுத்த வாரம் ஃபுல்லும் ஓட்டிடுவாங்களோ. இதுக்கிடையில் விஜய் வந்து எப்படி காவேரியை சந்திக்கிறாங்க அந்த புது வீட்டில் அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஸ்டின்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் விஜய் இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா குமரன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ குமரனும் சுச்சுவேஷனை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா நிவின் இன்றைக்கி சொன்னார்ல, நம்மலாம் சேர்ந்து அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல. அதனால் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக விஜய் புரிஞ்சுக்குவாங்க. எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலும் வெளியில் நடந்த இந்த விஷயத்தை வந்து மாற்ற முடியாது இல்லையா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த விஷயம் சமாதானம் ஆகும். இதுக்கடையில் நம்ம விஜய் காவேரியோட சூப்பரான ரொமான்ஸ் மூமெண்ட்லாம் நமக்கு நிறைய எமோஷனல் மூமெண்ட்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு வேளை ப்ரொமோ வந்துச்சுன்னா அந்த ப்ரொமோ வச்சு அடுத்து எப்படி ஸ்டோரி மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக ரிவ்யூ பார்க்கலாம். முடிஞ்சால் ஈவினிங் நீங்கள் எதுவும் கோவப்படலைன்னா சாயந்தரமும் இது சம்மந்தமாக இன்னொரு ப்ரொமோ பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.